முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் இருக்கார். ரொம்பவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் அனைத்திற்குமே ஒரு சிறந்த பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்னென்ன பேசினார் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு காலத்திற்குமே பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக தான் சொல்லியிருந்தார். கரூர் காவல்துறை நினைச்சிருந்தா கூட்ட நெரிசலை தவிர்த்திருக்கலாம். கடவுள் மாதிரியான பச்சை குழந்தைங்களை கரூர் நெரிசலில் இழந்திருக்கேன். அண்ணன், தம்பி, தங்கைன்னு எல்லாரையுமே இழந்த என்ன ஏளனமாக பேசுகிறாங்க. வேதனையில் வீட்டில் இருந்த என்ன ஓடி ஒளிந்துட்டா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. தீய சக்தி ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போன்றது தான். நான் 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சும்மா விளாசுன்னு விளசியும் இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லை, சீண்டிப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு பேசுனா வேலை நடந்துடுமா? டாக்லெஸ் ஒர்க் மோர். பேச்சை குறைச்சிட்டு நம்ம செயலில் தான் அதிகமாக நம்ம ஈடுபாடு காமிக்கணும் இல்லையா? அதுதான் தாவேகா அரசுடைய நிலைப்பாடு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்ககிட்ட இருக்கேன், உங்களோட நான் இருக்கேன். அதனால் லஞ்சம் கொடுக்காதீங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டு அண்ணா பிறந்த நாள் முதல் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரீல் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டால் தில்லாக சொல்கிறேன், கெத்தாக சொல்கிறேன், என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சும்மா ஆவேசமாகவே சொன்னார். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, எனக்கு காயம் வலியை கொடுத்தவர்களுக்கு தேர்தலில் சரியான பதிலடி மக்கள் கொடுத்துட்டாங்க. காலத்திற்கும் திமுக எழ முடியாத அளவிற்கு மக்கள் நிரந்தரமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, எங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு தாங்க சொன்னேன், எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம், எப்பா குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுன்னு இருக்கும். இது எப்படி தெரியுமா இருக்குது? எங்கள் அப்பா பீரோவுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் ஊழல் வெளியில் வரப்போகுது, செம்ம கெதரல்ஸ் இருக்குது, செம்ம ஃபண்ணுங்க இவங்க கூட அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுகவை கலாய்த்தும் பேசினார். அண்ட் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்காக தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா உருக்கமாகவே அவர் சொல்லியிருந்தார், எமோஷ்னலாக சொல்லியிருந்தார். அண்ட் மன வலியுடன் தான் பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து செஞ்சேன். கரூரில் அதிக கூட்டம் இருந்ததாக போலீஸ் எங்களை எச்சரிக்கலை. கரூர் நெரிசலின் போது போலீஸாரின் நோக்கம் தெரியாமல் நான் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் எமோஷ்னலாக சொன்னார். அட நம்ம அண்ணன் நம்பி ஏமாந்துட்டாருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.